வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்திய அரசியலமைப்போட தோற்றம் தான் பார்க்க போறோம் டீட்டெயிலா. இந்திய அரசியலமைப்போட தோற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து நமக்கான அரசியலமைப்ப வந்து நாமளே எழுதிக்கிறோம். அந்த அரசியலமைப்ப வந்து நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம்? யார் யாரெல்லாம் சேர்ந்து எழுதுனோம்? எப்படி வந்து அ இந்த அரசியலமைப்பு வந்து புத்தகமா முழு உருவம் பெற்றுச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த அரசியல் அமைப்ப வந்து என்ன பண்றோம் அப்டின்னாக்க, நம்ம எழுதணும் அப்டின்னாக்க, அதுக்கு வந்து ஒரு சபை தேவ. அது வந்து என்னது அப்டின்னாக்க, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து தேவ. இப்ப நாம இத வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து, நம்ப இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒண்ண வந்து உருவாக்கி, அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சோமா அப்டின்னாக்க, இல்ல நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சுட்டோம். ஆனா, இப்போ அதாவது நம்ம பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கும்போதே, ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னாக்க, நம்ம இந்த அரசியல் நிர்ணய சபைய வந்து உருவாக்கிட்டோம். ஆனா, அவங்க நம்ப கேட்ட உடனே குடுத்துட்டாங்களா அப்டின்னாலும், அதுவும் இல்ல. இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வந்து ஒண்ணு வேணும் அப்டின்னு சொல்லிட்டே நம்ம வந்து ரொம்ப வருஷம் போராடிட்டு இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1922ல வந்து 22ல இருந்து ம் இது வந்து தொடங்கிடுச்சு. தொடங்குனது வந்து கிட்டத்தட்ட எப்ப நமக்கு வந்து முடிஞ்சுச்சு அப்டின்னாக்கா, 1946ல தான் வந்து அ கேபினட் தூதுக்குழு வந்து, "சரி நீங்க உங்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபைய ஒண்ண உருவாக்கி, அரசியலமைப்ப எழுதிக்கோங்க" அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நம்ப நமக்கான அரசியலமைப்ப எழுதிக்கிறதுக்கே அ ஒரு நிர்ணய சபை, அதாவது ஒரு ஒரு கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோதான். ஆனா அதுக்கே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு தோராயமா 30 வருஷம் கிட்டத்தட்ட போராட வேண்டியதா இருந்துச்சு. அப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்டின்னாக்க, 1922ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, காந்தி வந்து இந்தியர்களுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்த இந்தியர்களே உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் கருத்த வந்து தெரிவிச்சிருப்பாரு. என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 1919ல வந்து மாண்டோகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி இந்தியால வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, இரட்டை ஆட்சி முறைய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்தந்த மாகாணங்கள்ல அ அங்க இருக்கவங்க வந்து எலக்ஷன்ல நின்னு, ஜெயிச்சு அவங்கள ரூல் பண்ணிக்கலாம். ஆனா, பெருசா வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, சட்டமன்றத்துக்குள்ள போய் அவங்களோட எதிர்ப்ப தெரிவிக்க முடியும். அவ்வளதான். அப்படிதான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்கா, 1920ல நீதி கட்சி வந்து அரசு அமைச்சிருப்பாங்க. முதல் அரசா வந்து அமைச்சிருப்பாங்க. அப்ப அத தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, காந்தி வந்து 1922ல இந்தியர்களுக்கு அ அப்படின்னு தனியா வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியர்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்த வந்து முன் வச்சிருப்பாரு. அதே மாரி அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 28ல வந்து மோத்திலால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, நேரு அறிக்கை அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிட்டிருப்பாரு. அ இந்த நேரு அறிக்கை வெளியிட்டதுக்கான காரணம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, இங்கிலாந்தோட வெளியுறவு செயலாளரா வந்து என்ன இருப்பாரு அப்டின்னாக்க, பீர்கன் ஹெட் அப்டின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, இந்தியர்கள் வந்து உங்களுக்கு நிர்ணய சபை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களால வந்து அரசியலமைப்பு எழுதுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, நேரு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, 1928 பிப்ரவரியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அனைத்து கட்சி கூட்டத்த வந்து காங்கிரஸ் கூட்டுது. கூட்டி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஒரு 8 பேர் இருக்கிற குழு வந்து ஒண்ணு உருவாக்குறாங்க. ஓகேவா? அந்த குழு வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, மோத்திலால் நேருவோட தலைமையில இருக்கு. அவங்க வந்து ஒரு அறிக்கைய வந்து வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை தான் வந்து என்னது அப்படின்னாக்க, நேரு அறிக்கை. ஓகேவா. நேரு அறிக்கை வந்து எப்ப வெளியிட்டிருப்பாங்க அப்டின்னாக்கா, 1928 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, வெ அ தன்னுடைய அறிக்கைய வந்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா. நேரு அறிக்கை உருவாகுறதுக்கான காரணம் வந்து என்ன அப்டின்னாக்க, இங்கிலாந்தோட வெளியுறவு செயலாளரா இருக்க பீர்கன் ஹெட் அப்டின்றவர் வந்து இந்தியர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு எழுதுற அளவுக்கு திறமை இருக்கா? அப்டின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு பதிலா வந்தது தான் வந்து என்ன அப்டின்னாக்க, நேரு அறிக்கை. நேரு அறிக்கை வந்து எப்ப வெளியிட்டிருப்பாங்க அப்டின்னாக்க, 1928 ஆகஸ்ட் 10. ஓகேவா. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடியான எம்.என். ராய் வந்து 34ல வந்து இந்திய இந்திய அரசியலமைப்ப வந்து உருவாக்குறது வந்து கட்டாயம். அதுக்கு வந்து இந்திய நிர்ணய சபைன்றது ஒண்ணு கண்டிப்பா வேணும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இன்னும் தீவிரமா முன்னெடுக்குறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படியாச்சும் உருவாக்கியே ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு. வருஷம் வருஷம் என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 1985ல ஐஎன்சி வந்து உருவாகியிருக்கும்.
உருவானதுல இருந்து வருஷம் வந்து டிசம்பர் மாசம் வந்து ஐஎன்சியோட மாநாடு வந்து நடத்துவாங்க. அப்படி 1937ல ஃபாசிப்பூர்ல வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னாக்க, அ இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம் அப்டின்னு சொல்லிட்டு, அங்கேயும் வந்து இன்னும் வந்து சிவியரா வந்து கொண்டு போறாங்க. அத வந்து இன்னும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்டின்றது மாரி எல்லாரும் பிரஷர் பண்ணணும். நம்ம இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைய வந்து உருவாக்கியே ஆகணும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபாசிப்பூர் தான் வந்து என்ன அப்டின்னாக்க, கிராமத்துல நடைபெற்ற முதல் ஐஎன்சி மாநாடு. இது அடிஷனல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 39ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, அம் காந்தி வந்து ஹரிஜன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் வந்து நடத்திட்டு இருந்திருப்பாரு. அதுல ஒரே வழி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, அரசியல் நிர்ணய சபை தேவை அ என் ஏன் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு அதுல கட்டுரை எழுதியிருப்பாரு. அடுத்தது 1946 46ல தான் வந்து என்ன ஆகுது அப்டின்னாக்க, கேபினெட் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வராங்க. வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, நீங்க வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கான குழுவ வந்து அமைச்சுக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபைய வந்து உருவாக்கிக்கோங்க அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. கேபினெட் குழு வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்திருப்பாங்க அப்டின்னாக்க, 1946 மார்ச் 15 அன்னைக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? 1946 மார்ச் 15 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 2ஆம் உலகப் போர் வந்து முடிவடைஞ்சதுக்கு அப்புறம், இங்கிலாந்துல வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கும். அட்லி பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, இங்கிலாந்தோட புதிய பிரதமரா வந்து பதவியேற்றிருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, இந்தியாவுக்கு வந்து அவங்களோட அரசியல் அமைப்ப வந்து உருவாக்கிக்கிறதுக்கான ஒப்புதல வந்து குடுத்திருப்பாரு. நான் வந்து ஜெயிச்சு ஒருவேள சிஎம் ஆயிட்டேன் சாரி பிஎம் ஆயிட்டேன் அப்டின்னாக்க, பிரதமர் ஆயிட்டேன் அப்டின்னாக்க, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் குடுக்குறோம்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி அவங்களோட அரசியலமைப்பு நிர்ணய சபைய வந்து உருவாக்குறதுக்கான ஏற்பாடையும் செய்றோம் அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அதுபடி அவரோட மினிஸ்ட்ரியில இருக்கிற 3 பேர் கொண்ட குழு வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸ்ட ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் பெத்திக் லாரன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, வந்தவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கேபினெட் தூதுக்குழு வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைய உருவாக்குறதுக்கான அனுமதிய வந்து வழங்கியிருப்பாங்க. இப்போ கேபினெட் குழு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. எப்ப வந்தாங்க? 1946 மார்ச் 15 யார் வந்தாங்க? அ ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் பெத்திக் லாரன்ஸ் வந்திருப்பாங்க. இந்த குழுவோட தலைவரா வந்து யார் வந்திருப்பாங்க அப்டின்னாக்க, சர் பெத்திக் லாரன்ஸ் தான் இருந்திருப்பாரு. அ யார் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அப்டின்னாக்க, அட்லி பிரபு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, அ இடைக்கால அரசாங்கத்த வந்து ஒண்ணு உருவாக்குங்க. அதே மாரி அரசியலமைப்பு நிர்ணய சபைய வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மூலியமா வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு இடைக்கால அரச வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல் நிர்ணய சபைக்கும் வந்து ஆட்கள வந்து தேர்ந்தெடுங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்க, தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் வந்து 10,00,000 பேருக்கு வந்து ஒ ஒ ஒரு ஒரு உறுப்பினர் அப்படின்ற விகிதத்தில தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர வந்து நியமிப்பாங்க. அவங்க யார் வந்து அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. அதாவது இங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, 389 உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இந்த 389 உறுப்பினர்கள்ல எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களா அப்படின்னு கேட்டாக்க இல்ல. 2 விதமா இருக்கும். ஒருத்தவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இன்னொருத்தவங்க வந்து யாரு அப்படின்னாக்க, நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, 10,00,000 மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற கணக்குல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க, மீதி இருக்கவங்க வந்து நியமன உறுப்பினர்களா இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னாக்க, மொத்தம் வந்து 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அதுல மாகாண பிரதிநிதிகள் வந்து எத்தன பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னாக்க, 292 பேர் இருந்திருப்பாங்க. சுதேசி அரசுகள் அதாவது இவங்க மட்டும் தான் வந்து யாரு அப்படின்னாக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதாவது மாகாண பிரதிநிதிகளா தேர்ந்தெடுக்கப்பட்ட 292 பேரு தான் வந்து என்ன அப்படின்னாக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மத்தவங்க எல்லாருமே யாரு அப்படின்னாக்க, நியமன உறுப்பினர்கள் தான். நியமன உறுப்பினர்கள் யார் யாரு அப்படின்னாக்க, நம்ப நாடு வந்து அ
மாகாணங்களோட ஒன்றிணைப்பு தான். இப்ப மாநிலங்களோட ஒன்றிணைப்பா இருக்கு. அப்போ வந்து மாகாணங்களோட ஒன்றிணைப்பு தான் வந்து இந்தியாவா இருந்திருக்கு. அந்த மாகாணத்த வந்து தனித்தனியா சுதேசி அரசுகளா இருந்திருப்பாங்க. அதோட உறுப்பினர்கள் வந்து எத்தன பேர் அப்டின்னாக்க 93 பேர் இருந்திருப்பாங்க. 93 பேர் வந்து அ நியமன உறுப்பினர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பலுசிஸ்தான் சார்புல ஒருத்தங்க, மாகாண முதன்மை ஆணையர் சார்புல 3 பேரு. இந்த மாகாணங்கள் வந்து எந்தெந்த மாகாண ஆணையர்களா இருந்திருப்பாங்க அப்டின்னாக்க, டெல்லி, அஜ்மீர், கூர்க். இதுல தான் வந்து நியமன உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து 292 பேர் இருக்காங்கல்ல. இந்த 292 பேர்ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 1946 ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம். இந்த மாசத்துல வந்து அந்த அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் வந்து நடந்திருக்கும். இதுல காங்கிரஸ் சார்புல வந்து 208 பேரும், முஸ்லீம் லீக் சார்புல 73 பேரும், இதர கட்சிகள் சார்புல 15 பேரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, ஜெயிச்சு வெற்றி பெற்று இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு மொத்தம் 292 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களா வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னாக்கா, அ மொத்த உறுப்பினர்கள் 389. இதுல மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேரு. சுதேசி அரசுகளோட உறுப்பினர்கள் வந்து 93 பேரு. பலுசிஸ்தான் சார்புல ஒருத்தங்க. மாகாண முதன்மை ஆணையர் சார்புல 3 பேரு. டெல்லி, அஜ்மீர், கூர்க். இப்ப அ இத வந்து எளிதா நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ட நீங்க உருவாக்கிக்கோங்க. நான் இனிஷியலா இப்ப வந்து எனக்கு அது திரும்ப திரும்ப படிக்க படிக்க எனக்கு அந்த நம்பராவே மனப்பாடம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு வேளை இனிஷியலா படிக்கிறவங்களா இருந்தா அப்டின்னாக்க, என்ன பண்றீங்க அப்டின்னாக்க, ஆ வெள்ளைக்காரங்க வந்து வெள்ளைக்காரங்க கோயிலுக்கு வராங்க. நவகிரகத்த வலது பக்கம் 2 சுத்து, இடது பக்கம் 2 சுத்து சுத்துங்க அப்டின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நவகிரகம்ன்றது அ ந நவனாக்க நமக்கு தெரியும் 9 அப்டின்றது. வலது பக்கம் 2 சுத்து, இடது பக்கம் 2 சுத்து. முன்னாடி 2, பின்னாடி 2 போட்டோம்னா 292ன்னு வந்துருமா? அப்டின்னு சுத்துறாங்க. அப்படி உடனே இன்னொருத்தவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்டின்னாக்க, நவகிரகத்த இடது பக்கம், வலது பக்கம்லாம் சுத்தக்கூடாது. வலது பக்கம் மட்டும் தான் 3 சுத்து சுத்தணும் அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 93க்கு. ஓகேவா? மொத்தம் இப்ப நம்பர்ஸ நம்ம பிரிச்சு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னாக்க, நீங்க நீங்க 1 சுத்து சுத்துனாலும் சுத்தலாம். இல்ல 3 சுத்து சுத்துனாலும் சுத்தலாம். அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இதோட இது. நவகிரகத்த வெள்ளைக்காரங்க வராங்க. வந்தவங்க நவகிரகத்த பார்த்துட்டு, இடது பக்கம் 2 சுத்து, வலது பக்கம் 2 சுத்து சுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்தியர் பார்த்துட்டு சொல்றாங்க, "இல்ல நவகிரகத்த அ சாரி வலது பக்கம் வலது பக்கம் மட்டும் 3 சுத்து சுத்துனாலே போதும்" அப்டின்னு சொல்றாங்க. அ நீங்க 1 சுத்து சுத்துனாலும் சுத்தலாம். இல்ல 3 சுத்து சுத்துனாலும் சுத்தலாம் அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இப்டிதான் நான் இனிஷியலா ஞாபகம் வச்சிருந்தேன். இப்போ வந்து எனக்கு நம்ம திரும்ப திரும்ப இத ரிவைஸ் பண்ண பண்ண எனக்கு நம்பராவே ஞாபகம் இருக்கு. அதனால இனிஷியலா இருக்கவங்க இந்த ஷார்ட்கட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 292 பேர்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள இன்னும் வந்து சப்டிவைட் பண்றோம். யார் யாரு நின்னாங்க அப்டின்னு சொல்லிட்டு. 292 பேர்ல வந்து 208 பேர் வந்து யாரு அப்டின்னாக்க, காங்கிரஸ சேர்ந்தவங்க. 73 பேர் வந்து முஸ்லீம் லீக்க சேர்ந்தவங்க. 15 பேர் வந்து இதர கட்சிகள சேர்ந்தவங்க. இத கூட்டுனோம்னா 292 வரும். இப்போ மொத்தம் வந்து 389 உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இப்ப இதுவரைக்கும் என்னவா இருக்கு அப்டின்னாக்க, இந்த 389 உறுப்பினர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியாவும், பாகிஸ்தானும் வந்து ஒண்ணா தான் இருக்கு. ஆனா, அ ஜூலை 26, 1947ல வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்டின்னாக்க, பாகிஸ்தானையும் வந்து தனியா பிரிச்சு குடுக்குறோம் அப்டின்னு சொல்லிர்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, பாகிஸ்தான் நீங்களும் வந்து உங்களுக்கான தனியான அரசியலமைப்பு நிர்ணய சபைய உருவாக்கி, உங்களுக்கான சட்டத்த நீங்களே எழுதிக்கோங்க அப்டின்னு சொல்லிர்றாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுது அப்டின்னாக்க, கிட்டத்தட்ட வந்து 100 பேர் அதுலருந்து பிரிஞ்சு போயிர்றாங்க. பிரிஞ்சு போயி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து என்னவா மாறுது அப்டின்னாக்க, 299ஆ வந்து குறையுது. அதாவது மாகாண அ உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 229ஆவும், சுதேச அரசுகளோட எண்ணிக்கை வந்து 73லருந்து சாரி 93லருந்து 70ஆவும் குறையுது. குறைஞ்சு 299 பேர் இருக்கோம். ஓகேவா? அப்ப இந்திய அரசியலமைப்பு வந்து ஜூலை 26
அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ என்ன ஆயிருக்கு அப்டின்னாக்க, டிசம்பர் 1946 ஜனவரி 9 அன்னைக்கு கணக்குப்படி பார்த்தோம் அப்டின்னா என்ன இருக்கு அப்டின்னாக்கா, 389 உறுப்பினர்களா இருக்கிறாங்க. ஆனா ஜூலை 26 1947ல அதோட எண்ணிக்கை வந்து என்னவா குறையுது அப்டின்னாக்க 299 குறைஞ்சிருது. ஓகேவா? இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன ரீகேப்பா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு தேவை அப்டின்னு சொல்றது யார் யாரெல்லாம் சொல்றாங்க அப்டின்னாக்க, 1922ல காந்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, 28ல வந்து நேரு அறிக்கை வந்திருக்கும். 1928 ஆகஸ்ட் 10 நேரு அறிக்கை வந்திருக்கும். அ இதுல வந்து இந்த நேரு அறிக்கை வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க 8 பேர் கொண்ட குழுவா இருக்கும். அதுல வந்து மோத்திலால் நேரு தான் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. அவரு வந்து ஒரு அறிக்கைய வெளியிடுறாரு. அதுதான் நேரு அறிக்கைன்னு சொல்றோம். அவர் ஏன் நேரு அறிக்கைய வெளியிடுறாரு அப்டின்னாக்க, இங்கிலாந்தோட வெளியுறவு செயலாளரா இருக்கிற பீர்க்கன் ஹெட் அப்டின்றவர் வந்து இந்தியர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கான திறமை இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கான பதிலா வந்து நேரு அறிக்கைய வந்து மோத்திலால் நேரு வந்து வெளியிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 34ல வந்து எம்.என். ராய் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடியா இருக்கிற எம்.என். ராய் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 37ல ஜவஹர்லால் நேரு வந்து ஃபாசிப்பூர்ல வந்து ஐஎன்சி மாநாடு நடத்தியிருப்பாங்க. அதுலயும் வந்து அரசியல் நிர்ணய சபையோட தேவைய வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபாசிப்பூர் தான் வந்து ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற முதல் கிராமம். அடுத்தது 39ல எ காந்தி வந்து ஹரிஜன் அப்படின்ற இதழ்ல வந்து ஒரே வழி அப்படின்ற தலைப்புல வந்து இந்திய அரசியலமைப்போட நிர்ணய சபையோட தேவை வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்டின்னாக்க, 1946ல 46 மார்ச் 15ல கேபினெட் குழு வந்து இந்தியாக்கு வராங்க. யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்டின்னாக்க, அட்லி பிரபு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்திருப்பாங்க அப்டின்னாக்க, ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் பெத்திக் லாரன்ஸ் வந்திருப்பாங்க. இதுல பெத்திக் லாரன்ஸோட தலைமையில தான் இந்த கேபினெட் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். வந்தவங்க வந்து 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து இடைக்கால அரச வந்து உருவாக்குங்க. இன்னொன்னு வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேவையான உறுப்பினர்கள தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பை தேர்ந்தெடுக்கிறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. மக்கள் தொகை அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 10,00,000 பேருக்கு 1 உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னாக்க, மாகாண பிரதிநிதிகளா 292 பேர் இருந்திருப்பாங்க. சுதேச அரசோட உறுப்பினர்களா 93 பேர் இருந்திருப்பாங்க. பலுசிஸ்தான் சார்புல ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பா 3 பேர் இருந்திருப்பாங்க. 3 மாகாணங்கள் இருந்திருக்கும் 3 பேரு. டெல்லி, அஜ்மீர், கூர்க். மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389. 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து என்ன அப்டின்னாக்க 389 இருக்கு. இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து 292 பேரு. இந்த 292 பேரும் யார் யாரு அப்டின்னாக்க, 208 பேர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்புல போட்டியிட்டு ஜெயிச்சவங்க. முஸ்லீம் லீக் சார்புல போட்டியிட்டு ஜெயிச்சவங்க வந்து 73 பேரு. இதர கட்சிகள சேர்ந்தவங்க வந்து ஒரு 15 பேரு. இதெல்லாம் சேர்த்தி 292 பேர் இருப்பாங்க. அ பாகிஸ்தான் வந்து தனக்குன்னு சொல்லி பிரிஞ்சு ஜூலை 26, 1947 வந்து பாகிஸ்தான் வந்து தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. நாங்க எங்க நாட்டுக்கான அரசியல் நிர்ணய சபைய வந்து எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து எவ்வளவா குறைஞ்சிருப்போம் அப்படின்னாக்க, 389 உறுப்பினர்கள் இருந்தவங்க, 90 உறுப்பினர்கள் குறைஞ்சு 299 பேரா மாறியிருக்கும். இந்த 299 பேர் யார் யாரு அப்படின்னாக்க, மாகாண மத அ இன் மாகாண பிரதிநிதிகள் வந்து 229 பேரு, சுதேசி மாகாணத்த சேர்ந்த சுதேசி உறுப்பினர்கள் வந்து 70 பேர் சேர்ந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஆ இப்போ நான் சொன்னதுல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, சில கன்டென்ட்ஸ் வந்து இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளேல வந்து வியூ ஆயிருக்கும் ஸ்க்ரீன்ல. சிலது வந்து நான் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருப்பேன். எ அது வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்க அ எல்லாத்தையும் இத பார்த்து எழுதி வச்சுட்டு, இல்ல படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நம்ப ஒரு வகுப்ப கவனிக்கிறோம் அப்படின்னாக்க, நம்மளோட கவனம் வகுப்புல இருக்கணும் அப்படின்றதுக்காக, சில பாயிண்ட்ஸ வந்து இங்க இங்க வந்து நான் டைப் பண்ணி வைக்காம, நான் சொல்லம்போது ஓரலா சொல்லியிருப்பேன். அதனால வந்து இதுல இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு, அப்படியே கவனக்குறைவா விட்றாதீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்றதையும் காது குடுத்து கேளுங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்போட அரசியல் சபையோட முதல் கூட்டம் நடக்குது. முதல் கூட்டம் வந்து எங்க நடக்குது அப்படின்னாக்க, புதுடெல்லியில இருக்கிற அரசியலமைப்பு அரங்குல தான் கூடுது. இப்போ இந்த அரசியலமைப்பு கூட்டம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க,
ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னாக்கா, முதல் கூட்டத்தோட கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னாக்கா, தற்காலிக தலைவர தேர்ந்தெடுக்கிறது. தற்காலிக தலைவரா வந்து யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னாக்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவ வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவர வந்து முன்மொழிஞ்சவர் வந்து யாரு அப்படின்னாக்க, ஜே.பி. கிருபாலினி. இந்த ஏன் சச்சிதானந்த சின்ஹாவ தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னாக்க, அ பிரெஞ்சோட அ முறைப்படி பிரெஞ்சு நாட்டுல இருக்கிற முறைப்படி, இந்திய அரசியலமைப்போட முதல் தலைவரா வந்து யார தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னாக்க, அந்த சபையில இருக்கிறதுலயே மூத்த உறுப்பினரா யார் இருக்காங்களோ, அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து அந்த 389 உறுப்பினர்கள்ல வயது முதிர்ந்தவர் வந்து யாரு அப்படின்னாக்க, வயதுல மூத்தவர் வந்து யாரு அப்படின்னாக்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்திருப்பாரு. அதனால அவர வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, அப்போ வந்து தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்தது 2வது கூட்டம். 2வது கூட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, 1946 டிசம்பர் 11 2 நாள் கழிச்சு நடக்குது. இப்போ வந்து இத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்த வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதே மாரி துணைத் தலைவரா ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்க வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அம் சட்ட ஆலோசகரா, அதாவது இந்திய அரசியலோட நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகரா வந்து யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னாக்க, பி.என். ராவ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஓகேவா? முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 தற்காலிக தலைவர தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தற்காலிக தலைவரா யார தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னாக்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவ தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன் அவர தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாக்க, பிரெஞ்சு முறைப்படி இருக்கிற நம்மளோட சபையில இருக்கிறதுலயே வயது மூத்தவர வந்து தலைவரா வந்து நியமிக்கிறது வந்து வழக்கம். பிரெஞ்சு நாட்டோட வழக்கம். அந்த அதன் அடிப்படையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, தற்காலிக தலைவரா வந்து அவர தேர்ந்தெடுத்திருப்பாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்தது 1 நாள் கழிச்சு டிசம்பர் 11 2வது கூட்டம் நடக்குது. அப்போ வந்து நிரந்தர தலைவர தேர்ந்தெடுக்கிறாங்க. நிரந்தர தலைவரா வந்து யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னாக்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. துணைத் தலைவரா ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதே மாரி இந்திய அரசியலமைப்போட சட்ட ஆலோசகரா வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னாக்க, பி.என். ராவ் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இப்ப இதுல வந்து நம்ம முன்னாடியே படிச்ச மாரி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க, கேபினெட் குழு வந்து 2 விஷயம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து இடைக்கால அரசாங்கத்த உருவாக்குங்க. இன்னொன்னு அரசியல் நிர்ணய சபைய வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 2 இதுவுமே அதாவது இப்ப நம்ம பார்லிமென்ட் கூட்டம் நடக்குதுல்ல, நம்ம பார்லிமென்ட் ஆஃபீஸ்ல, பார்லிமென்ட் ஹவுஸ்ல. அதே மாரி இங்கேயும் வந்து ஒரே இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்டின்னாக்க, இடைக்கால அரசாங்கத்தோட கூட்டமும் நடக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டமும் நடக்கும். இப்ப அந்த கூட்டம் ராஜேந்திர பிரசாத் தலைமையில நடந்துச்சு அப்டின்னாக்க, அது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டமாவும், மாவழங்கர் தலைமையில் நடைபெற்றுச்சு அப்டின்னாக்க, அந்த இடைக்கால அரசாங்கத்தோட கூட்டமாவும் வந்து நடந்திருக்கும். இத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது கூட்டம். 3வது கூட்டம் வந்து என்ன அப்டின்னாக்கா, மறுபடியும் 1 நாள் விட்டு 2வது நாள் 1946 டிசம்பர் 13ஆம் தேதி வந்து 3வது கூட்டம் நடக்கும். இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்க, ஜவஹர்லால் நேரு வந்து மோத்திலால் நேரு எழுதின நேரு குறிக்கோள வந்து கு நோக்க தீர்மானமா கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அத வந்து இத வந்து நம்ப முகவரையா வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருப்பாரு. அ உங்களுக்கான கேள்வி என்ன அப்டின்னாக்க, நம்ப இப்ப முன்னாடி பார்த்தோம். மோத்திலால் நேருவோட நேரு அறிக்கை வந்து எப்ப வெளியிடப்பட்டுச்சு? அப்டின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பண்றாரு அப்டின்னாக்க, 1946 டிசம்பர் 13 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அ நேரு அறிக்கைய வந்து நோக்க தீர்மானமா வந்து முன்மொழியிறாரு. அத வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்க, ஜனவரி 22ல வந்து சில திருத்தங்களோட வந்து அத முகவரையா ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த அரசியலமைப்பு கூட்டம் வந்து இதே மாரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்படி எவ்வளோ நாள் நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, 2 வருஷம், 11 மாசம், 18 நாள் நடந்திருக்கும். இந்த 2 வருஷம், 11 மாசம், 18 நாள் நடந்திருக்கு. இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, 11 அமர்வுகளா இந்த கூட்டம் நடந்திருக்கும். 11 அமர்வுகள் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, அ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கன்டினியூவா நடந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. மறுபடியும் ஒரு கன்டினியூவா நடந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அமர்வு வந்து எப்ப நடந்திருக்கும் அப்படின்னாக்க, 1946 டிசம்பர் 9லருந்து 23 வரைக்கும். நடுவுல 1 நாள், 2 நாள் விட்டு, விட்டு கூட்டம் நடந்திருக்கலாம். ஆனா,
இது வந்து ஒரு ஒரு ஃப்ளட்ஜ்டா ஒரு செஷனா ஃபுல்லா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, டிசம்பர் 9லேருந்து 23 வரைக்கும் கன்டினியூவா நடந்துச்சா, அதுக்கப்புறம் 2வது அமர்வு வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னாக்கா, 1947 ஜனவரி 20லேருந்து 25 வரைக்கும் நடந்திருக்கும். இப்ப இந்த டேட் முக்கியமா இல்லையான்றது இல்ல. இந்த அமர்வுனா என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட வந்து 166 நாள்கள் வந்து 166 நாட்கள் நடந்திருக்கும். 11 அமர்வுகளா நடந்திருப்பாங்க. இதுல அ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுலாம் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் கூட்டத்தில வந்து தற்காலிக தலைவர தேர்ந்தெடுத்தாங்க. 2ண்ட் கூட்டத்தில வந்து நிரந்தர தலைவர தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் 3 கூட்டத்தில நோ அ நோக்க தீர்மானத்த வந்து முன்மொழிஞ்சாங்க. இந்த மாரி சில இதெல்லாம் போக 114 நாள் வந்து நம்ப அரசியலமைப்பு சட்டத்த பத்தின டிபேட் மட்டுமே நடந்திருக்கும். ஓகேவா? 166 நாள் நடந்திருக்கும். 11 அமர்வுகளா நடந்திருக்கும். அதுல 114 நாட்கள் 166 நாட்கள்ல 114 நாட்கள் வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்கா, வெறும் விவாதங்களுக்கு மட்டும் நடத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு முதல்லயே தெரிஞ்சது தான். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். என்ன அப்டின்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து 15 பெண்கள் வந்து இடம் பெற்றிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, நம்ப இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதுறோம். எழுதுறது வந்து நம்ப இண்டிவிஜுவலா 389 பேர் இருக்கிறாங்க. நீங்க 389 பேரும் தனித்தனியா நீங்க உங்களுக்கு புடிச்ச நீங்களா ஒரு சட்டத்த உருவாக்குங்க. எந்த எந்த சட்டத்தெல்லாம் வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டாங்களா அப்டின்னாக்கா, இல்ல. இந்த 389 உறுப்பினர்கள வந்து 23 குழுக்களா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்கள 23 குழுக்களா பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து 8 குழுக்கள் வந்து பெரிய குழுக்களாவும், 15 குழுக்கள் வந்து சிறிய குழுக்களாவும் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னாக்கா, பெரிய குழுக்களோட அ குழுக்களும், அதோட தலைவரா வந்து யார் இருந்தாங்க அப்டின்றத மட்டும் நான் இங்க குடுத்துருக்கேன். மீதிய வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இத வந்து நம்ம மனசுல ஏத்திக்கலாம். முதல்ல 8 பெரிய குழுக்கள வந்து மனசுல ஏத்திக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒன்றிய அதிகார குழு. ஒன்றியம் அப்டின்னாலே யார் வருவாரு அப்டின்னாக்க, நம்மளோட முதல் பிரைம் மினிஸ்டர் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றிய அரசோட அதிகாரமிக்க ஆளு யாரு? பிரதமர் தான். அப்ப ஒன்றிய அதிகார குழு ஜவஹர்லால் நேரு. ஒன்றிய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அடுத்தது மாகாண அரசியல் அமைப்பு குழு. சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், மாகாணங்கள ஒன்றிணைச்சதுனால இவர இரும்பு மனுஷர்ன்னு சொல்லுவோமா? அதனால அத ஞாபகத்துல வச்சுட்டு இத வச்சுக்கோங்க. ஒன்றியம்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்டின்னாக்க ஜவஹர்லால் நேரு. ஒன்றிய அதிகார குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு. இது 2மே வந்து யாரு அப்டின்னாக்க ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழு அப்டின்னாக்க சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது வரைவு குழு. வரைவு குழு நமக்கு தெரிஞ்சது தான். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இதுல பெருசா சந்தேகம் யாருக்கும் வராதுன்னு நம்புறேன். அடுத்தது செயல்முறை குழுவின் விதிகள் குழு. இது வந்து என்ன அப்டின்னாக்க, மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து எதையாவது செயல்படுத்தணும், செயல்முறைக்கு கொண்டு வரணும் அப்டின்னா, யாரோட ஒப்புதல் வேணும்? குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணும். அப்ப முதல் குடியரசுத் தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அத நினைவுல வச்சு இத வச்சுக்கோங்க. ஓகேவா? செயல்முறை குழுவின் விதிகள் குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது மாநில குழு ஜவஹர்லால் நேரு. இயக்க குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அடுத்தது ஆலோசனை குழுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அ இத மாநில குழு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்க, மாகாணங்கள் அதாவது ஒன்றியம்ன்றது வந்து என்ன? மாநில அரசோட ஒன்றிணைப்பு தான் வந்து மாநிலங்கள். சாரி அ மாநில அரசோட ஒன்றிணைப்பு தான் வந்து மத்திய அரசு. அது ஒன்றிய அரசு. அப்ப இந்த மாநில குழு அப்படின்றது வந்து, அ நானே எல்லா ஸ்டேட்டையும் வந்து க பேசிக்கிறேன். எல்லா சிஎம்ஸையும் கூப்பிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிதி ஆயோக் அப்பலாம் கூப்பிடுறாங்கல்ல, அத ஞாபகம் வச்சு எல்லா நிதி ஆயோக்ல எல்லா சிஎம்ஸுமே வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா, உறுப்பினர்களா இருப்பாங்க. அத நினைவுல வச்சுக்கோங்க. அத வச்சு மாநில குழு அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இயக்க குழு. மத்திய அரசையே இயக்குறவர் வந்து யாரு அப்படின்னாக்க, பேரளவுல இயக்குறவர் வந்து யாரு அப்படின்னாக்க, ராஜேந்திர பிரசாத். அதாவது எல்லாமே எல்லா நடவடிக்கைகளும், எல்லா இயக்கங்களும் குடியரசுத் தலைவரோட பெயர்ல தான் நடக்கணும் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது ஆலோசனை குழு.
மாகாணங்கள தனித்தனியா இருக்கிறாங்க. அவங்களலாம் ஒன்றிணைக்கிறது எப்படி அப்படின்னு ஆலோசனை பண்ணது வல்லபாய் பட்டேல் தான் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சு, அத 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 வச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது அது எல்லாமே வந்து நினைவுல வச்சுக்கிறதுக்காக தான். இதுல நீங்க ஆய்வுலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நினைவுல வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் நம்ம தேர்வு நோக்குல பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ப இத இப்ப நம்ம அரசியலமைப்ப ஃபுல்லா படிச்சு, ம் அதுல நான் ஆய்வு பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னு போனோம்னா, ஒண்ணொண்ணுக்கும் நம்ப இது தேடிக்கிட்டே போனோம் அப்படின்னாக்க, நம்ம படிக்கிறத தாண்டி நெறைய தேடிட்டு தான் இருப்போமே ஒழிய, படிக்கிறது குறைஞ்சிரும். அதனால உங்களுக்கு எளிதா நினைவுல வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத பண்ணுங்க. அடுத்தது வரைவு குழு. 1947 ஆகஸ்ட் 29 வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கான வரைவு குழு வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட தினம் எப்ப? ஆகஸ்ட் 29, 1947. ஓகேவா? இதவும் 15 அப்படின்ற எண்ணோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சுதந்திரம் கிடைச்சு 15 நாள் கழிச்சு என்ன பண்றோம் அப்படின்னாக்க, வரைவு குழுவ உருவாக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு 15 இப்போ நம்ம 2 விஷயம் வந்து 15ல பார்த்துருக்கிறோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்க, இந்திய அரசியலமைப்பு உறுப்பினர்கள்ல பெண்கள் வந்து எத்தன பேரு? 15 பேரு. அடுத்தது 15ன்னு போட்டுக்கிறோம். இந்த 15 வந்து எதுக்கு அப்படின்னாக்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 15 நாள் கழிச்சு வரைவு குழுவ உருவாக்கணும் அப்படின்றது ஒண்ணு. அடுத்து இன்னொரு 15 இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குன குழுக்கள்ல வந்து எண்ணிக்கை வந்து 23. அதுல 15 வந்து என்னது அப்டின்னாக்கா சிறிய குழுக்கள். அப்ப 15 23ல 15 போச்சுன்னா 8 வந்து பெரிய குழுக்கள் அப்டின்னு சொல்லிட்டு, ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகுற மாரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது வரைவு குழுவோட வழிகாட்டி அப்டின்னு சொல்லிட்டு யார சொல்றோம் அப்டின்னாக்க, நேருவ வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்போட வரைவு குழுவோட வழிகாட்டி அப்டின்றவர் வந்து யாரு அப்டின்னாக்க, ஜவஹர்லால் நேரு. இதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து என்ன அப்டின்னாக்க, தலைவரோட சேர்த்து 7 பேரு. ஓகேவா? அடுத்தது இந்த வரைவு குழு உறுப்பினர்கள் யார் யாரு அப்டின்னாக்க, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், அ என். கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே.எம். முன்ஷி, சையத் முகமது ஷாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? இத இப்டி வச்சுக்கோங்க. இத அ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்டின்னாக்க, நமக்கு வரைவு குழுவோட தலைவர் அம்பேத்கர் அப்டின்றது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மீதி இருக்கிற 6 பேர தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னாக்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப அத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்டின்னாக்க, 2 சாமி முன்னாடியும் சாதுவா நின்னு, மா மாதவா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாதவா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா, 2 சாமி முன்னாடியும் நின்னுட்டு முன்னாடி சாதுவா நின்னுட்டு மாதவா, கிருஷ்ணான்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 7 பேருமே வந்துருவாங்க. ஓகேவா? 2 சாமி அப்படின்னா 2 சாமிங்க யார் யாரு? கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. முன்னாடின்றது முன்சி, சாதுவா அப்படின்றது வந்து சையத் முகமது சாதுல்லா. அப்புறம் மாதவா அப்படின்றது மாதவராவு. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றது வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். இப்ப இதுல வந்து என்ன இருக்குவாங்க அப்படின்னாக்க, 2 பேர் வந்து ரீப்ளேஸ்மென்ட்டா வந்திருப்பாங்க. ஒண்ணு வந்து யாரு அப்படின்னாக்க, மாதவராவ். மாதவராவ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, அ மாதவராவுக்கு முன்னாடி வந்து அந்த குழுவுல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னாக்க, பி.எல். மிட்டர் அப்படின்றவர் தான் இருந்திருப்பாரு. 47ல வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வாலண்டியரா வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாரு. அதனால வந்து வந்தவர் தான் வந்து யாரு அப்படின்னாக்க, என். மாதவராவ் வந்து வந்திருப்பாரு. அடுத்தது அ டி.பி. கெய்தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, 48ல வந்து இறந்துருவாரு. இறந்ததுனால அவருக்கு பதிலா வந்தவர் தான் வந்து யாரு அப்படின்னாக்க, டி.டி. கிருஷ்ணமாச்சாரி வந்து வந்திருப்பாங்க. இப்ப பேர் வந்து நம்ம நம்ம வந்து ம குரூப் 2க்கோ இல்ல குரூப் 4க்கோ படிக்கிறோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் பார்க்க போறோம். அப்ப நமக்கு பேர பார்த்த உடனே ஞாபகம் வர்றதுக்கு, இவர் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வர்றதுக்கு வந்தா போதும் நமக்கு. பதில் வந்து நு அ பார்த்த உடனே தெரியும் ஞாபகம் வர அளவுக்கு இருந்தா நமக்கு போதும். அப்ப இந்த மாதவராவ் வந்து யாருக்கு பதிலா வந்தாங்க அப்படின்னாக்க, மிட்டர் பதிலா. அதாவது 2மே மாவரிசை. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க. மாதவராவ், மிட்டர். அடுத்தது கிருஷ்ணமாச்சாரி, கெய்தான். 2மே காவரிசை. இத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட்ட தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். மீதி வந்து வரைவு குழுவுல இருந்த உறுப்பினர்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறோம்.
2 சாமி முன்னாடி சாதுவா நின்னு மாதவா, கிருஷ்ணான்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2 சாமின்றது கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. முன்னாடின்றது முன்ஷி, சாதுன்றது சையது முகமது ஷாதுல்லா, மாதவா அப்படின்றது மாதவராவு, கிருஷ்ணமா அப்படின்றது வந்து கிருஷ்ணமாச்சாரி. இப்போ மாதவராவ் யாருக்கு பதிலா வந்தாரு? மா வரிசையில இருக்கிறவருக்கு. மாதவராவ் மிட்டர். அடுத்தது கிருஷ்ணமாச்சாரி யாருக்கு பதிலா வந்தாரு? கா வரிசை கெய்தான். கிருஷ்ணமாச்சாரி, கெய்தான். இந்த அளவுக்கு நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா போதும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க, வரைவு குழு. இந்திய வரைவு குழு வந்து இந்திய அரசியலமைப்ப வரைவு செய்றதுக்கு, டிராஃப்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் வந்து எவ்வளவு அப்படின்னாக்க, 141 நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, நமக்கு எப்படி இந்திய அரசியலமைப்போட நிர்ணய சபை வந்து 166 நாட்கள் வந்து 11 அமர்வுகளா நடந்துச்சோ, அதே மாரி இவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, அவங்களோட டிராஃப்ட் எல்லாமே வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன அப்டின்னாக்க, இப்ப இந்த மாரி ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டம் வந்து உங்களுக்கு ஓகேவா? அப்டின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பப்ளிக் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறது. அ அதுல ஏதாவது சரி பண்ணலாமா? அப்டின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ ஏத்துக்கிறது, ஏத்துக்காம போறது. சஜஷன பெர்றது. அது ஏத்துக்குவாங்க, ஏத்துக்காதது அப்டின்றது வந்து நிர்ணய சபையில இருக்கிற உறுப்பினர்களோட மெஜாரிட்டிய பொறுத்து நடந்திருக்கும். ஓகேவா? இந்த மாரி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க வரைவு டிராஃப்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் வந்து 141 நாட்கள் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அடுத்தது அவங்க வந்து வாசிப்புக்குலாம் குடுத்திருப்பாங்க. அந்த வாசிப்புல வந்து சில சஜஷன்ஸ்லாம் வந்திருக்கும். அப்படி வந்த சஜஷன்களோட எண்ணிக்கை மட்டும் எத்தன அப்படின்னாக்க, 2473 சஜஷன்கள் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, 141 நாட்கள் வந்து இந்த டிராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு, ஃபைனல் டிராஃப்ட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இதுதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்போட ஃபைனல் டிராஃப்ட் காப்பி. இத தான் வந்து நம்ப நடைமுறைப்படுத்தப் போறோம். இத பேஸ் பண்ணி தான் நம்ப ஆட்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, 1949 நவம்பர் 26 அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, அ குடுத்திருப்பாங்க. இந்த இறுதி தீர்மானத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, வந்திருக்கிற மொத்த உறுப்பினர்களுமே கையெழுத்திட்டிருப்பாங்க. அதாவது பாகிஸ்தான் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல 90 உறுப்பினர்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனது போக 299 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த 299 பேருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, அ இறுதி தீர்மானத்துல வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்ப இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, 1946 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்ப வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 299 பேர் வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க. இது வந்து நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னாக்க, ஜனவரி 26 1950ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இப்போ அ இறுதி தீர்மானம் முடிஞ்சிருச்சு. 1950 ஜனவரி 24ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, இந்திய அரசியலமைப்போட இறுதி வடிவம் இதெல்லாம் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு மேல இதுல எதுவும் திருத்தம் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லி, அந்த தீர்மானத்த வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து எப்போ அப்படின்னாக்க 1949 நவம்பர் 26. அதுல வந்து 299 பேரும் அந்த தீர்மானத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்போட இறுதி வடிவம் வந்து எப்ப வந்திருக்கும் அப்டின்னாக்கா, 1950 ஜனவரி 24 அதான் வந்து அந்த புக்கா வந்து அ கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இறுதி வடிவத்துல வந்து கையெழுத்து போட்டவங்க. இதுக்கு மேல இதுல எதுவும் திருத்தம் பண்ண போறதில்ல. இதுக்கு மேல வேணும் அப்டின்னாக்க, சட்ட திருத்தம் மூலியமா, அமெண்ட்மென்ட் மூலியமா நீங்க வேணா பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த இறுதி வடிவத்துல கையெழுத்து போட்டவங்க வந்து எத்தன பேரு அப்டின்னாக்க, 284 பேரு. மொத்த உறுப்பினர்கள் எத்தன? 299 அதுல 284 போயிடுச்சுன்னா, மீதி 15. 15 பேரு அந்த இறுதி வடிவத்துல வந்து கையெழுத்து போடல. மொத்தம் வந்து நமக்கு 4, 15 ஞாபகம் வச்சிருக்கணும். 15 பெண் உறுப்பினர்கள் 15 பேரு. 2வது 15 சுதந்திரம் அடைஞ்சு 15 நாள் கழிச்சு வரைவு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்த 15 சிறிய குழுக்களோட எண்ணிக்கை 15. மொத்த குழுக்களோட எண்ணிக்கை 23. அடுத்த 15 வந்து என்ன அப்டின்னாக்க, 299 உறுப்பினர்கள்ல 15 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போடல. இறுதி வடிவத்துல கையெழுத்து போட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 284. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்க, இந்த இறுதி வடிவத்துல வந்து என்னலாம் இருந்திருக்கும் அப்டின்னாக்க, 22 பகுதிகள், 8 அட்டவணை, 395 சரத்து, 1 முகவரை.
இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். இப்ப நவம்பர் 26, 1949 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நம்ப அ இந்திய அரசியலமைப்ப வந்து ஏத்துக்கிட்டோம். அந்த ஏத்துக்கிட்ட அன்னைக்கே என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு 15 சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துருது. என்ன அப்படின்னாக்க, சரத்து 5, 6, 7, 8, 9 குடியுரிமை பத்தினது. யார் யார் வந்து இந்திய குடிமகன் அப்படின்ற மாரி வரும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து முதல்ல நடைமுறைக்கு வந்துருது. எப்போ அப்படின்னாக்க, நவம்பர் 26, 1949ல. ஓகேவா? மொத்தம் வந்து 15 சரத்துகள் வந்து 15 சட்டப்பிரிவுகள் வந்து அன்னைக்கே நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்க, சட்டப்பிரிவு 5, 6, 7, 8, 9 இது வந்து குடியுரிமை பத்தினது. அடுத்தது 60. 60 வந்து குடியரசுத் தலைவரோட நியமனம் பத்தினது. அடுத்தது 324 தேர்தல் ஆணையம் பத்தினது. அடுத்து 366 வரையுரைகள், 367 விளக்கங்கள், 379, 80, 88, 91 இதெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. 92 வந்து என்ன அப்டின்னாக்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவரோட அதிகாரம். அடுத்தது 393 வந்து என்ன அப்டின்னாக்க, குறுகிய கால தலைப்புகள். இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ ஏத்துக்கிட்டது. ஓகேவா? இது வந்து 2, 3 டைம் திருப்பி திருப்பி படிச்சீங்க அப்டின்னா, நினைவுல வந்துரும். அதனால வந்து இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டு எனக்கு இது ஞாபகத்துல இல்ல அப்டின்னு சொல்லி, அ கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு வேள வீடியோ பார்க்குற நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த ஷார்ட்கட்ட வந்து அ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்கா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல வந்து வியூ பண்ணி, அதுல இருக்கிற முக்கியமான விஷயத்த வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, நம்பளுடைய அரசியலமைப்ப வந்து உருவாக்கியிருக்கிறோம். அடுத்தது வந்து இதுக்கான செலவான தொகைகள் வந்து எவ்வளவு அப்டின்னாக்கா, ரூ. 64,00,000 வந்து செலவாயிருக்கு. 60 நாடு, ரூ. 64,00,000 செலவு. ஓகேவா? அம் இப்ப வந்து என்ன அப்டின்னாக்கா, இதுல வந்து 60 நாடு, அ ரூ. 64,00,000 இப்ப நமக்கு வந்து இனிஷியலா படிக்கும்போது வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னாக்கா, 60 நாடா? 64 நாடா? 60,00,000 64,00,000 இந்த கன்ஃப்யூஸ் வரும். அப்ப என்ன பண்றீங்க அப்டின்னாக்கா, போன நாட்ட விட ஸ் ஆன செலவு அதிகம் அப்டின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப வந்து நம்ம 60, 64ன்றதுல குழப்பம் இருக்காது. 60ன்றது நாடா? காசா? 64ன்றது நாடா? காசான்றது இனிஷியல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றீங்க அப்டின்னாக்க, போன நாடுகளோட ஆன செலவு அதிகம் அப்டின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 நாடு, 64,00,000 அப்டின்றது நினைவுல கொஞ்சம் இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்கா, பெஹாரி நரேன் ரைஜடா அப்டின்றவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னாக்கா, இந்திய அரசியலமைப்ப வந்து இத்தாலி பாணியில அவரோட கைப்படவே எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சில முக்கியமான தினங்கள் இருக்கு. என்னென்ன அப்டின்னாக்கா, தேசிய கொடி ஏற்றப்படப்பட்ட நாள் வந்து ஜூலை 22, 1947. அடுத்தது தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் வந்து 1950 ஜனவரி 24. இப்போ அ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்டின்னாக்க, தேசிய கீதமும், தேசிய பாடலும் முதல் முதலா எப்போ, எங்க பாடப்பட்டுச்சு அப்டின்றத பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் 1950 ஜனவரி 25. அடுத்தது தேசிய சின்னம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்டின்னா, 1950 ஜனவரி 26. இந்திய உச்சநீதிமன்றம் வந்து ஆரம்பிச்சது வந்து 1950 ஜனவரி 28. ஓகேவா? இந்த தினங்கள மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது வந்து கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்க, இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ப 60 நாடுகள்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னு சொல்லியிருக்கோம். அப்படி நம்ம எந்தெந்த நாடுகள்ல இருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்டின்றது தான் வந்து அடுத்தது குடுத்திருக்கு. இது நீங்க இப்போதைக்கு ஓவர் வியூவா மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாக்க, அ ஒரு ஒரு சட்டங்களா, சட்டப்பிரிவுகளா, பகுதிகளா, அட்டவணைகளா இப்படிலாம் படிப்போம். அப்படி படிக்கும்போது என்ன ஆயிடும் அப்டின்னாக்க, நம்ம தனித்தனியா இது வந்து எங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்டின்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடும் அப்டின்னாக்க, அது இன்னும் வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிரும். என்ன அப்டின்னாக்க, இப்ப நம்ப ஒட்டுக்கா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களும் அப்டின்னு சொல்லி ஒட்டுக்கா நம்ம ஃபீட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்டின்னாக்க,
ஆ இதுவா? அதுவா? இந்த நாடா? இந்த கருத்தா? அப்படின்றது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஆனா, அதுக்காக இத படிக்காம இருக்க வேணாம். இது இது வந்து நம்ப என்ன அப்படின்னாக்கா, நம்ப இப்போ இத படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு அங்க பார்க்கும்போது ரிலேட் ஆகும். நமக்கு ஒத்து போகும். அத அத வச்சு நம்ப நினைவுல கொண்டு வந்துக்கலாம். அதனால இப்போதைக்கு இத பார்த்துக்கோங்க. நம்ப ஃபியூச்சர்லயும் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, ஒரு டாபிக்கா, சப் டாபிக்ஸா தனித்தனியா பார்க்கும்போது, இது எந்த நாட்டிலருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்டின்றதையும் நம்ப சேர்த்தே பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப பெரும்பாலும் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னாக்கா, நம்ப அரசியலமைப்புல இருக்கிறதுல 3ல 2 பங்கு வந்து என்ன இருக்கும் அப்டின்னாக்கா, இந்த 1935 இந்திய அரசு சட்டத்திலருந்து தான் எடுத்திருக்கிறோம். மீதி 1 பங்கு தான் மீதி இருக்கிற 60 நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த இந்திய அரசு சட்டத்திலருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்ன அப்டின்னாக்க, ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை. அடுத்தது நிர்வாக செயல்கள், நீதித்துறை, நெருக்கடி கால சட்டமுறைகள், பொதுப்பணி தேர்வாணையம். இந்த பொதுப்பணி தேர்வாணையம் வந்து நம்ப ஹிஸ்ட்ரி கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். ஐஎன்சி உருவான சாரி நீதி கட்சி உருவானதுக்கப்புறம், அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அத பார்த்து பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வந்து இந்த பொதுப்பணி தேர்வாணையத்த உருவாக்கியிருப்பாங்க. நீ நீதி கட்சி வந்து எப்ப வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன உருவாக்குனாங்க, அதே மாரி அ பிரிட்டிஷ் வந்து எப்ப இந்த பொதுப்பணி தேர்வாணையத்த உருவாக்குனாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். ஓகேவா? அ மத்திய பட்டியல், மாநில பட்டியல்ல இருக்கிற துறைகளையும் கூட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்க, இங்கிலாந்து. இங்கிலாந்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாக்க, பாராளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்ற முறை, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர், ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, பாராளுமன்ற சலுகைகள், அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, நீதி பேராணை. இதெல்லாம் வந்து இங்கிலாந்துலருந்து எடுத்திருக்கிறோம். அதாவது நம்மளோட பாராளுமன்ற முறையே எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அ வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறை தான் இருக்கும். இங்கிலாந்தோட பாராளுமன்ற முறை தான் இருக்கும். அத வச்சு இத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்ற முறைனா பிரிட்டிஷு சாரி இங்கிலாந்து. அ சட்டமன்றம் ஸ்டேட்ல இருக்கிறது. அதுவும் வந்து இங்கிலாந்து தான். குடியரசுத் தலைவரு, பாராளுமன்றத்தில யார் இருப்பாங்க? அமைச்சர்கள் இருப்பாங்க, பிரதமர் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாராளுமன்றம் வந்து எப்படி இருக்கு? அ லோக்சபா, ராஜ்சபான்னு 2ஆ இருக்கு. இந்த ஈரவை முறை. அடுத்தது அந்த ஈரவையோட தலைமை ஏற்கிறவங்க யாரு? சபாநாயகரு. அப்புறம் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறவங்க யாரு? நம்ம பொதுமக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அது ஒற்றை குடியுரிமை மூலமா எடுக்கிறோம். அப்புறம் சட்டம் இயற்றும் முறை, பாராளுமன்றத்தில இருக்கிற சலுகைகள், அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பு, நீதி பேராணைகள். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னாக்க, இங்கிலாந்துலருந்து எடுத்திருக்கோம் அப்டின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது அமெரிக்கா. அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னாக்க, நமக்கு முகவுரை, அடிப்படை உரிமை, நிதி புனராய்வு, நீதித்துறை சுதந்திரம், தலைமை நீதிமன்ற முறை, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கிற முறை, அடுத்தது துணை குடியரசுத் தலைவர வந்து உருவாக்குற முறை, அவர வந்து பதவி நீக்கிற முறை. இதெல்லாம் வந்து அமெரிக்காலருந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது அயர்லாந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள். இதெல்லாம் வந்து அயர்லாந்துலருந்து எடுத்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா வந்து பொதுப்பட்டியல். நம்ம மத்திய பட்டியலும், மாநில பட்டியலும் எங்கருந்து எடுத்திருப்போம்? 1935 இந்திய அரசு சட்டத்திலருந்து எடுத்திருப்போம். மீதி வந்து ஒரு துறை தான் இருக்கு. அது வந்து என்ன அப்டின்னா, பொதுப்பட்டியலு. அந்த பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியாலருந்து எடுத்திருக்கிறோம் அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம், பாராளுமன்ற கூட்டுக் கூட்டம், மத்திய மாநில உறவுகள். அடுத்தது நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல், நெருக்கடி காலநிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஓகேவா? இப்ப ஜெர்மனி அப்டின்னாலே நமக்கு ஹிட்லர் தான் ஞாபகம் வருவாரா? அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருக்கடி காலத்துல வந்து யாருக்கும் எந்த சலுகையுமே குடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஜெயில்ல போட்டு அடைச்சு வச்சுருவாங்க அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனி அப்டின்னு சொல்லிட்டு. அடுத்தது அடிப்படை கடமை, சோவியத் ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா வந்து சட்ட திருத்தம். ஓகேவா? அடுத்த ராஜ்சபா உறுப்பினர்கள் தேர்தல் முறை. அமெண்ட்மென்ட் வந்து யார்ட்டருந்து எடுத்திருக்கிறோம் அப்டின்னாக்க,
தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நமக்கு என்னாச்சு அப்படின்னா, காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாரு. அங்க வந்து அவர வந்து ரயில் பெட்டியிலருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, வெளியில இறக்கி விட்டுருப்பாங்க. இங்க வந்து வெள்ளை இனத்தவர்கள் மட்டும் தான் இந்த வகுப்புல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற சட்டத்தையே நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு போராட்டம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அது மாத்தியும் செஞ்சுருவாங்க. அப்ப அரசியலமைப்போட சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து சட்டத்த திருத்தணும்னு காந்தி முடிவு பண்றாரு. எங்க? தென்னாப்பிரிக்கால. அது வந்து அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கனடா. கூட்டாட்சி அரசாங்கம். மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல், உச்ச நீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். இதெல்லாம் வந்து கனடாலருந்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது வந்து ஜப்பான் வந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. அடுத்தது சுவிட்சர்லாந்து வந்து கூட்டாட்சி வரம்புக்கு உட்பட்ட அதிகாரம். இதெல்லாம் வந்து நம்ப சுவிட்சர்லாந்துலருந்து எடுத்துக்கிட்டது. பல்வேறு நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன அப்டின்னாக்க, இப்போ 1950ல நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்துருது. 50 வருஷம் கழிச்சு இத வந்து அ ரீவிசிட் பண்ணணும். இத வந்து ஆராயணும். இப்ப அந்த காலத்துக்கு வந்து இப்ப இருக்கிற கு அரசியலமைப்பு வந்து சரியா இருக்கா? இல்ல இதுல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதன்படி 1950ல வந்து நடைமுறைக்கு வந்துச்சுங்களா? 50 வருஷம் கழிச்சு அப்படின்னாக்கா 2000. 2000த்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஹெச்.என். வெங்கடசெல்லையா தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சு அரசியலமைப்பு பத்தி ஆராய்வு பண்ணியிருப்பாங்க. மத்திய அரசு வந்து அந்த குழு வந்து நியமிச்சிருக்கும். ஓகேவா? இது இது இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, அப்படியே ச சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆட்சி வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளோதான் இந்திய அரசியலமைப்போட தோற்றம். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அம் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்டின்னாக்கா, இந்த வீடியோ வீடியோ வந்து முடிஞ்ச உடனேயே, நீங்க வந்து நீங்களா வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து, அ செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. என்னென்னலாம் படிச்சோம். ஃபர்ஸ்ட்டு அரசியலமைப்பு வேணும்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்க. அரசியலமைப்பு கொண்டு வரதுக்கு ஒரு குழு வந்துச்சு. அந்த குழுவோட பேர் என்ன? எப்ப வந்தாங்க? அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? இது அடுத்த கேள்வி. அதுக்கு அடுத்தது வந்து அ அந்த குழு வந்து என்ன சொன்னுச்சு? அ இடைக்கால அரசாங்கத்த உருவாக்குங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையையும் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அரசியல் நிர்ணய சபையில வந்து அ உறுப்பினர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க? அதுவங்க வந்து 2 வகையா இருந்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களா இருந்தாங்க, நியமன உறுப்பினர்களா இருந்தாங்க. யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்? யாரெல்லாம் நியமன உறுப்பினர்கள்? அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ல வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க? காங்கிரஸ் கட்சி எவ்வளோ இருந்தாங்க? முஸ்லீம் லீக் எவ்வளோ இருந்தாங்க? அடுத்தது இதர கட்சிகள் எவ்வளோ இருந்தாங்க? அடுத்தது நியமன உறுப்பினர்கள்ல வந்து சுதேசி அரசு பிரதிநிதிகளா சார்புல எத்தன பேர் இருந்தாங்க? பலுசிஸ்தான் சார்புல எத்தன பேர் இருந்தாங்க? மாகாண முதன்மை ஆணையர் சார்புல எத்தன பேர் இருந்தாங்க? அடுத்தது வந்து முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றுச்சு? அந்த கூட்டத்தோட கருப்பொருள் என்ன? அடுத்தது 2வது கூட்டம் எப்ப நடந்துச்சு? அதோட கருப்பொருள் என்னவா இருந்துச்சு? 3வது கூட்டம் எப்ப நடந்துச்சு? அதோட கருப்பொருள் என்னவா இருந்துச்சு? அடுத்தது மொத்தம் எத்தன நாட்கள் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டம் நடந்துச்சு? அதுல எத்தன அமர்வுகளா நடந்துச்சு? இது எல்லாமே கேள்வி. நான் இப்ப கேட்க கேட்க கூட நீங்க என்ன பண்றலாம் அப்டின்னாக்க, அதுக்கான பதில்கள வந்து சொல்லிக்கிட்டே வரலாம். இப்போ ஒரு வேள எந்த இடத்துல உங்களுக்கு பதில் தெரியலையோ, அத வந்து ரீவாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? அ இல்லன்னா எது எது மனசுல நிக்கலையோ அத எழுதி வையுங்க. இத ஃபுல்லாவே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க கைப்பட எழுதுற நோட்ஸ் வந்து உங்கள வந்து ரொம்ப, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்டின்னாக்க, நம்ப கேட்குற நேரமும், பார்க்குற நேரமும் எழுதுற நேரத்த விட கம்மி. அப்ப எழுதுற நேரத்துக்காக நம்ப செலவிடுறோம் அப்டின்னாக்க, ஒரு விஷயத்த செலவிடுறோம் அப்டின்னாக்க, நம்ப அதுல வந்து கவனிக்கிற நேரம், அத அதுக்கான எடுத்துக்கிற நேரம், ஒரு விஷயத்த நமக்குள்ள கொண்டு போறதுக்காக எடுத்துக்கிற நேரம் வந்து ஜாஸ்தி. அதனால அ மேக்ஸிமம் அ படிக்கிறவங்க நோட்ஸ் எழுதுறது பெட்டர். அதனால நோட்ஸ் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்கா, இப்போ இவ்வளோ வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, எத்தன நாட்கள் நடந்துருச்சு, எத்தன அமர்வுகளா நடந்துச்சு, அதுல எத்தன நாட்கள் வந்து விவாதம் பண்ணாங்க. அடுத்தது பெண் உறுப்பினர்கள் எத்தன பேரு, எத்தன குழுக்கள் இருந்துச்சு, அதுல சிறிய குழுக்கள் எண்ணிக்கை எத்தன, பெரிய குழுக்களோட எண்ணிக்கை எத்தன.
அடுத்தது என்ன பார்த்தோம்? வரைவு குழு பார்த்தோம். வரைவு குழுவ வந்து எப்போ உருவாக்குனாங்க? அதோட தலைவர் யாரு? அதோட உறுப்பினர்கள் எத்தன பேரு? அதுல 2 பேர் வந்து ரீப்ளேஸ்மென்ட்டா வந்திருப்பாங்க. யார் வந்தாங்க? யாருக்கு பதிலா வந்தாங்க? அவங்க எத்தன நாள் வந்து டிராஃப்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டாங்க? அதுல எத்தன திருத்தங்கள் கொண்டு முன்வைக்கப்பட்டுச்சு? இறுதி பிரதியில எத்தன பேர் கையெழுத்து போட்டாங்க? நவம்பர் 29 நவம்பர் 26, 1949ல இறுதி தீர்மானத்துல எத்தன பேர் கையெழுத்து போட்டாங்க? 1950 ஜனவரி 24 இறுதி வடிவத்துல எத்தன பேர் கையெழுத்து போட்டாங்க? அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம்? இறுதி வடிவம். அ நடைமுறைக்கு வந்தப்போ எத்தன சட்டங்கள் வந்துச்சு? எத்தன சட்டங்கள் வந்து அப்பவே இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? அ எத்தன எந்தெந்த சட்டங்கள்ன்றதும் நினைவுபடுத்தி பார்க்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தது வந்து என்ன அப்டின்னாக்கா, எந்த எவ்வளோ எத்தன நாடுகளுக்கு பயணம் பண்ணோம்? எவ்வளவு வந்து பணம் வந்து செலவு பண்ணோம்? அது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னாக்கா, எந்தெந்த நாடுகள்ல இருந்து எதெல்லாம் அப்டின்றத நினைவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இவ்வளதான் இதோட இந்திய அரசியலமைப்போட தோற்றம் முடிஞ்சுச்சு. அடுத்த வகுப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா உங்களோட ஆதரவ குடுங்க. உங்க படிக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.